வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, வீரவேல் முருகனுக்கு அரோஹரா, சுவாமிமலை முருகனுக்கு அரோஹரா. இந்த பதிவில் நம்ம மோட்டிவேஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் தொடர்ந்து ஸ்பிரிச்சுவல் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தானே அடுத்தடுத்து போடுற மோட்டிவேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட் சுவாமிமலை வீடியோ பார்க்கல அப்படின்னா ஃபஸ்ட் கமெண்டில் வந்து நான் பின் பண்ணுறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் வீடியோவை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுவாமி கோயிலுக்கு கிளம்பிட்டோம். பூஜை பொருட்கள் எல்லாமே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா காவடி வந்து ஒரே ஒரு இடத்துல தான் சேல் பண்ணுறாங்க. அவர் என்ன ரேட் சொல்கிறாரோ அதுதான் ரேட் அப்படின்ற மாதிரி தான் அவர் பேசினார். கொஞ்சம் கூட எங்களுக்கு குறைக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ பழனியில் நம்மளுக்கு எல்லா இடத்துலையுமே காவடி கிடைக்குது. ஆனால் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் சேல் பண்ணார். அதே மாதிரி திங்ஸ் எல்லாமே வந்து மாலை, சாமிக்கு தேவையான பூஜை பொருட்கள் எல்லாமே வந்து அங்கே இருக்குது. நிறைய ஒரு 4-5 கடை இருக்குது, அங்கேயே நம்ம வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி என்ன காவடி எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சுவாமி மலையில் பன்னீர் காவடி எடுத்தோம். இதோட பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுவாமி மலை கோயிலில் என்ட்ரான ஒன்றுமே அம்பாலையும் சிவபெருமானையும் நம்ம ஃபஸ்ட்டு வணங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோயில் உள்ளே போகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்து 60 படிக்கட்டு இருக்குது, அங்கே 60 ஸ்டெப்ஸ் இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து அலோடு கிடையாது. அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். உள்ளே வந்து போகணுன்னுமே எனக்கு என்ன ஒரு பாசிட்டிவான ஒரு தாட்னா, நான் இது வரைக்கும் ஒரு பார்க்காத ஒரு முருகன் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா வந்து மூலஸ்தானத்தில் இவ்வளோ பெரிய ஒரு சிலையாக அவர் வந்து இருப்பார் அப்படின்னு, அவருக்கு உயிர் இருக்குது, அவர் வந்து நம்மக்கிட்ட பேசுகிறாரு, அப்படியே நம்மளுக்கு தெரியும். அவர் ஏன்னா திருச்செந்தூரில் வந்து அவர் வைரத்திலே சொல்லிச்சார். அவர் என்னை பார்த்து சிரித்தார். எனக்கு வந்து அதை நான் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. நான் அரோகரா போடும் பொழுது எனக்கு அது நல்லா நான் என்னால் உணர முடிஞ்சது. அதே மாதிரி தான் பழனியிலையும் பார்த்திங்கன்னா ராஜ அலங்காரத்தில் கம்பீரமாக என் குமரன், என் அழகான என் குழந்தை செல்லம், அவர் வந்து அவ்வளோ கம்பீரமாக நின்றுட்டு இருந்தார். அதே மாதிரி திருத்தணிலையும் பார்த்திங்கன்னா தாயும் தகப்பனுமாக அவர் வந்து நம்மளுக்கு காட்சி அளித்தார். அதே மாதிரி தாங்க இங்கே சுவாமி மலையில் நான் பார்க்கும் பொழுது அவர் ஒரு கம்பீரமாக, உண்மையாகவே நான் சொல்கிறேன், அவ்வளோ ஒரு கம்பீரமாக, ஒரு குருவாக, ஒரு தகப்பனாக அவர் வந்து அவரை பார்க்கும் பொழுது என் கண்ணில் இருந்து அவ்வளோ ஒரு தண்ணி. நான் அரோகரா எப்போவுமே நிறுத்தவே மாட்டாங்க. நான் போகும் பொழுது அவரே தான் நினச்சிட்டு போவேன். அரோகரா அரோகரா நான் சொல்லிகிட்டே போகிறேன். என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இன்னும் கொஞ்சம் நேரம் முருகை நான் பார்த்துக்கிட்டே நிற்கலாம், ஐயோ என் குழந்தையே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணிகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நான் வணங்கிட்டு நல்லா நிம்மதியாக அவரை வந்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வெளியே வந்துட்டேன். பெரிய க்யூ, பயங்கரமான செம்ம ரஷ்ஷு. ஏன்னா மார்னிங் டைம்னால் நல்ல ரஷ்ஷு. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன வந்து காவடி எடுத்தேன்னா பன்னீர் காவடி எடுத்தேன். பன்னீர் காவடி எல்லாமே கொடுத்துட்டு அர்ச்சனை எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துவிட்டோம். அதுக்கப்புறம் கோயிலை சுற்றும் பொழுது பார்த்திங்கன்னா அங்கே வந்து முருகர் எல்லாமே இருந்தாங்க. வெளியில் வந்து முருகர் வந்து வச்சுருந்தாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே உட்காந்து திருப்புகழ் எல்லாமே பாராயணம் பண்ணிவிட்டு பாடல்கள் எல்லாமே முருகர் பாடல்கள் எல்லாமே பாராயணம் பண்ணிவிட்டு மனநிறைவோடு கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே வந்துட்டோம். எங்களால் முடிஞ்சதை வந்து இல்லாதவங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்சதை வந்து பார்த்திங்கன்னா தானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்துட்டோம். வெளியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரசாதம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெளியவே வந்து உங்களுக்கு வந்து பிரசாதம் எல்லாமே சேல் பண்ணுறாங்க, நீங்கள் வாங்கிக்கலாம். அதே இப்போ எனக்கு தேவையான பிரசாதங்கள் எல்லாமே வாங்கிட்டு திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு நாங்கள் ரூமுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். இந்த ஸ்பிரிச்சுவல் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்களும் வந்து என் கூட ட்ராவல் பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியும் தரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நம்மளோட பயணம் இன்னும் தொடரும். கண்டிப்பாக நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்க்கலாம். முருகனோட அருள் பரிபூரணமாக அனைவருக்கும் கிடைத்து சந்தோஷமாக நம்ம வாழலாம். நன்றி, வணக்கம்.